ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள டாபிக் வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிளை எந்த கண்ட்ரி கொண்டு வந்துச்சுன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா கண்ட்ரிஸும் இது பண்ணாங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. ப்ரியாம்பிளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்ட்ரொடக்ஷன் இல்லை ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரியாம்பிள் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது ஷார்ட்டாக ப்ரியாம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடும்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு ப்ரியாம்பிளில் சொல்கிறாரு யாருன்னா என்ஏ பல்கிவாலா சொல்கிறாங்க. ப்ரியாம்பிள் எப்படி வந்துச்சுன்னா, ஜவஹர்லால் நேரு 13 டிசம்பர் 1946 நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் கொண்டு வரணும்னு. அந்த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 22 ஜான்வரி 1947 தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரியாம்பிளாக கொண்டு வந்திருக்காங்க. அதான் இங்கே சொல்லியிருக்கு, ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் drafted and moved by Jawaharlal Nehru on 13th December 1946. The objective resolution was accepted by Constitution Assembly on 22nd January 1947. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிளை ஒரே ஒருக்காக தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அதில் மொத்தம் 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக: சோஷியலிஸ்ட், செக்யுலர் அண்ட் இன்டிகிரிட்டி. இந்த 3 வேர்ட்ஸையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். மொத்தம் நம்ம ப்ரியாம்பிளுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு யார்? பீப்புள் ஆஃப் இந்தியா. அப்போ அது கொடுத்துருப்பாங்களா? ஃபஸ்ட் நம்ம ப்ரியாம்பிளில் அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டு. நம்ம இந்தியன் ஸ்டேட் எப்படி இருக்கும்? சாவரிஜன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரீபப்ளிக். இதுவும் கொடுத்துருப்பாங்க ப்ரியாம்பிளில். அதாவது சாவரிஜன்னா இறையாண்மை பெற்ற நாடு, சோஷியலிஸ்ட்னா அதாவது சம தர்மம்னு சொல்லுவாங்க, செக்யுலர்னா மத சார்பற்றன்னு சொல்லுவாங்க, டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி தானே நடக்குது. நெக்ஸ்ட்டு ரீபப்ளிக்னா குடியரசு. இந்த 5 உள்ள நாடு தான் நம்ம இந்தியன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் என்ன? ஜஸ்டிஸ் இருக்கணும், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஃப்ராட்டர்னிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் அடாப்ஷன். என்றைக்கு நம்ம ப்ரியாம்பிளாக அடாப்ட் பண்ணாங்களோ அதையும் கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு அடாப்ட் பண்ணாங்க? 26 நவம்பர் 1949 பார்த்தோமா? 26 நவம்பர் தான், அதனால் கான்ஸ்டியூஷன் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்ல, அதுதான் November 26, 1949. அந்த டேட் ஆஃப் அடாப்ஷனை கூட ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எனி கீவேர்ட்ஸ் ஆஃப் இந்த ப்ரியாம்பிளில் உள்ள கீவேர்ட்ஸ் என்னது? நம்ம இப்போ பார்த்தது எல்லாம் தான் வரும். சாவரிஜன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரீபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. நம்ம இனி இதை வந்து ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். சாவரிஜன்னா என்னது? இறையாண்மைன்னு சொன்னோம். அதாவது இந்தியா வந்து எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணியும் இருக்கலை, எந்த டொமினியன் ஆஃப் எனி அதர் நேஷன்னாலும் அதை இது பண்ணியும் இல்லை. நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு, அதுதான் சாவரிஜன்ங்கிறத சொல்லுது. அதாவது சாவரிஜன்னு சொல்கிறதுல இது ஒரு 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1945 நம்ம இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுச்சு. அதே மாதிரி 1949 காமன்வெல்த்தில் ஜாயின் பண்ணுச்சு, அதாவது இங்கிலாந்தில் ஜாயின் பண்ணுச்சு. இதை வச்சு நம்மளோடது சாவரிஜன் இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோஷியலிஸ்ட்டுங்கிற வேர்டே எப்போ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது. எப்போ கொண்டு வந்தாங்க? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கொண்டு வந்தாங்க. இந்த சோஷியலிஸ்ட்டுங்கிறத ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவடி செஷனில் 1955 காங்கிரஸ் பார்ட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரீசொல்யூஷன் இது பண்ணியிருப்பாங்க. நம்மளோட நாடு வந்து சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுலேருந்து இது பண்ணது அந்த அவங்க சொன்ன ஐடியாவிலேருந்து நம்ம கொண்டு வந்தது தான் சோஷியலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணலான்னு சொன்னது. நெக்ஸ்ட் இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசமை ஃபாலோ பண்ணுது, கம்யூனிஸ்டிக் சோஷியலிசமை ஃபாலோ பண்ணலை.
நோட் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா அது வந்து மிக்ஸ்டு எக்கனாமியை பொறுத்து இருக்குது. நம்மளோட கண்ட்ரி வந்து மிக்ஸ்டு எக்கனாமியை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்தியன் சோஷியலிசமில் ரெண்டும் பிளெண்ட் ஆகுது, மார்க்சிசமும் காந்திசமும். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்சிசம் இருக்குது ஆனால் வந்து காந்திசம் தான் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம சோஷியலிசமை காந்தியன் சோஷியலிசம்னையும் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் 3 இதை சொல்லியிருப்பாங்க: லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இந்த 3 இதையும் எந்த பாலிசியில், எக்கனாமிக் பாலிசியில் சொல்கிறாங்கன்னா 1999 வந்து இதில் சொல்கிறாங்க. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்யுலர்னால் மத சார்பற்றுன்னு பார்த்தோம். அதாவது ஆக்சுவலாக கண்ட்ரீஸில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து எய்த்திஸ்ட் கண்ட்ரின்னும் சொல்கிறாங்க, தியோக்ராட்டிக் கண்ட்ரின்னும் சொல்கிறாங்க, செக்யுலர் கண்ட்ரின்னும் சொல்கிறாங்க. இதில் நம்ம செக்யுலர் கண்ட்ரியாக இருக்கும். ஏன்னா ஏத்திஸ்ட்னால் மதத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஃபாலோ பண்ணுறது தான் ஏத்திஸ்ட்டு. தியோக்ராட்டிக்னால் அதாவது சில ரிலீஜியனாக வச்சுருப்பாங்க, அந்த நாடுனா அந்த ரிலீஜியன்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பாக பாகிஸ்தான்னா இஸ்லாம் அப்படி சொல்லுவோமா, அந்த மாதிரி இவ்வளோ தான். செக்யுலருங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ்ஏ சொல்லலாம், இந்தியா மாதிரி மதசார்பற்ற நாடு தான் அது. நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் இருக்குது பார்த்துலாம். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 1974 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து செக்யுலர் ஸ்டேட்னு எங்கேயுமே குறிப்பிடல. ஆனால் ஒரு டவுட் கூட நம்ம பட தேவையில்லை. நம்ம ஃப்ரேமர்ஸ் கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க, டிராஃப்ட் பண்ணவங்க நம்மளுக்கு அந்த மாதிரி செக்யுலர் ஸ்டேட் தான் வேணுங்கிற விரும்பியிருக்காங்க. எதை வச்சு சொல்லலான்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகிள் 25 28 இருக்குது. அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் நம்மளோட நாடு வந்து செக்யுலர் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1974 சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக்ங்கிறது வந்து என்னதுன்னா எல்லா சுப்ரீம் பவர்னும் வந்து நம்ம பீப்புளுக்கு இருக்குது, அதை வந்து சிக்னிஃபை பண்ணுது. டெமோக்ரஸியில் 2 டைப் இருக்குது: டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி வந்து எந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணால் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து. இன்டைரக்ட் டெமோக்ரஸியில் 2 சொல்கிறாங்க: பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இந்தியா வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுது வித் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ரீபப்ளிக் வந்து 2 டைப்பில் இருக்குது. அந்த இது வந்து மொனார்ச்சி, ரீபப்ளிக்னு 2 டைப் இருக்குது. அதில் நம்ம வந்து ரீபப்ளிக் ஃபாலோ பண்ணுறோம். மொனார்ச்சினா என்னதுன்னா மன்னராட்சி, அந்த ஹைரார்ச்சி படி வந்து ஆண்டிகிட்ருப்பாங்கல்ல, அதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஸ். ஏன்னா நம்ம இடத்துல மன்னராட்சியெல்லாம் முடிஞ்சிச்சு, ஜஸ்டிஸ் பார்க்கணும். நான் ஜஸ்டிஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னா சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கணும். அதை வந்து எதில் செக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா வேரியஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலே கொண்டு வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து சோஷியலாக இருக்கணும், பொலிட்டிக்கலாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும்ங்கிறத எதுலேருந்து எடுத்தாங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 எடுத்தாங்க. சோர்ஸ் ஆஃப் இந்த ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல்னு கேட்டாங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 தான். நெக்ஸ்ட்டு லிபர்ட்டினா என்னது? லிபர்ட்டி மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஏதாவது ஒரு செயலை ஒரு இண்டிவிஜுவல் செய்கிறாங்கன்னா அதை தடுக்க முடியாது நம்மளால், அவங்க செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அவங்களோட டெவலப்மெண்ட்காக, அதுதான் லிபர்ட்டி சொல்லுது. இந்த லிபர்ட்டியை எதுலேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷன் 1989 1999 நடந்த ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி வந்து 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இருக்குது: சிவிக், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முழுக்க சிவிக் ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துது. ஆர்டிகல் 325 அண்ட் 326 வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுது. ஆர்டிகல் 39 எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, அதாவது வேஜஸ், மென்னுக்கும் உமனுக்கும் ஈக்குவல் பே இருக்கணும், அதை வந்து ஆர்டிகல் 39 சொல்லும். இந்த ஈக்குவாலிட்டி வந்து எதுலேருந்து எடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷன் 1789 1799 தான் எடுத்தது. இந்த சோர்ஸஸையும் படித்து வச்சுக்கோங்க. அந்த
டாபிக் படிக்க படிக்க அந்த சோர்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக இது பண்ணால். நெக்ஸ்ட்டு ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க. இது வந்து எது மூலமாக நம்ம கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு தெரியுது, அதாவது எதை ப்ரமோட் பண்ணுது, ஃப்ராட்டர்னிட்டி எதை ப்ரமோட் பண்ணுதுன்னா, எப்படி ப்ரமோட் பண்ணுது நம்ம கான்ஸ்டியூஷன்லன்னு பார்த்தோன்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்டிகல் 51A வந்து பிரதர்ஹுட் பற்றி பேசுவாங்க, ஒரு இதில் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட்லாம் பற்றி பேசுவாங்க, அதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஷர்ஸ் 2 திங்ஸ், 2 விஷயத்தை இது பண்ணுது. ஒரு மனுஷனோட டிக்னிட்டியை இது பண்ணுது, அதே மாதிரி யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷனை பார்க்குது. இன்டிகிரிட்டின்னு உள்ள வேர்டை எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணாங்க. இன்னொன்று இன்டிகிரிட்டிங்கிற வார்த்தையுமே ஃப்ரெஞ்ச் ரிவால்யூஷன் 1789 to 1799 தான் ஆட் பண்ணிப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. சார் அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the preamble to our constitution expresses what we had thought or dreamed so long. அதாவது நாங்கள் என்ன கனவு கண்டோமோ, ரொம்ப நாளாக என்ன இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ, கனவு கண்டோமோ, அதை வந்து நம்ம ப்ரியாம்பிள் வந்து வெளிப்படுத்துது. அதே மாதிரி சொல்கிறது மாதிரி என்னொன்னையும் கொடுத்துப்பாங்க, ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கன்வே பண்ணுது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஆர் லாங் டே ட்ரீம் இன்னையும் கேட்டாலும் அது சார் அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் ஒன்று பார்த்தோம், ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு ப்ரியாம்பிள் சொல்கிறது யார் சொல்லுவாங்க, பல்கிவாலா, என்னையே பல்கிவாலா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹாரோஸ்கோப் ஆஃப் ஆர் சாவர்ஜன் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா KM முன்ஷி சொல்லுவார். நெக்ஸ்ட், the preamble is the most precious part of the constitution. It is a key to the constitution. It is the soul of the constitution. It is a jewel set of the constitution. It is a proper yardstick with which one can measure the worth of the constitution. ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு. சோல், கீ, ஜுவல் செட்டு, ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது யாருன்னா மோஸ்ட் ப்ரீசியஸ்னு கூட சொல்லியிருப்பார். யார் இந்த வேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சொன்னது வந்து பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, கீ டு த கான்ஸ்டியூஷன்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன்னா சர் யானஸ்ட் பார்க்கர். நெக்ஸ்ட்டு, ப்ரிவைல் ஓவர் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து அதை விட பெட்டராக வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஹிதேத்துல்லா, இவரோட ஜஸ்டிஸ், அவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சாவர்ஜன் டாக்டர்னு யாரை நம்ம சொல்லுவோம்னு கேட்டோம்னா ஜீன் போடின்னு சொல்லுவோம். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அஸ் லிபர்ட்டின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஷீலே சொல்லியிருப்பாங்க, டாக்டர் ஷீலேன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரியாம்பிள் அஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சில இதில் சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனையும் சொல்லியிருப்பாங்க. சில கேசஸ் நடந்த கேசஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெர்பாரி யூனியன் கேஸ் தான் நடந்திருக்கும். ஃபஸ்ட் நான் இதில் கேஷவானந்த பாரதி கேஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இயர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கேஷவானந்த பாரதி கேஸ் 1973. இதில் ரெண்டாலும் சொல்லியிருப்பாங்க, preamble is a part of the constitution, can be amendment without affecting its basic structure under article 368 part 20. அதாவது preamble வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான், இதை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது. எது நடப்படி இல்லைன்னா ஆர்டிக்கல் 368 பார்ட் 20 அடிப்படையில். நெக்ஸ்ட்டு, பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, preamble is not a part of the constitution, cannot be amendment. ஃபஸ்ட்டு வந்து இது அதில் preamble வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது, இதை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, LIC ஆஃப் இந்தியா கேஸ் 1955 அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதை வந்து எக்ஸ்ட்ராவாக preamble is an integral part of the constitution, ரொம்ப முக்கியமான பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் preamble பற்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.